Hey guys, welcome back to Crappersoft. இன்னைக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு புது வீடியோ ராஸ்பெரி பை பீகோவை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ராஸ்பெரி பை பீகோ வந்து எப்படி ஆர்டினோ ஐடி யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுறதுங்கிறத நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன் இந்த மாதிரி ஒரு வீடியோன்னு கேட்டிங்கன்னா, ராஸ்பெரி பை பீகோ அப்படிங்கிற ஒரு டெவலப்மெண்ட் போர்டு, அதாவது ராஸ்பெரி பையோட ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்ட் டெவலப்மெண்ட் போர்டு வந்து மைக்ரோ பைத்தானை தான் டிஃபால்ட்டாக சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதுக்கு வந்து தானி ஐடிஇ அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஐடி அவங்க அதுக்காகவே வச்சிருக்காங்க டிஃபால்ட்டா. ஸோ அது வந்து நிறைய பேர்த்துக்கு மைக்ரோ பைத்தன் தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதை வச்சு ஒர்க் பண்ணுறது சில பேர்த்துக்கு முடியாமல் இருக்கும். பட் ஆர்டினோ அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து மேக்ஸிமம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, ஹாபிஸ்ட்க்கும் சரி ரொம்ப சிமிலரான ஒரு பிளாட்ஃபார்ம். நிறைய பேர் அதில் ஒர்க் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் எல்லா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கிட்டயும் ஒரு ஆர்டினோ இருக்கிறதுனால ராஸ்பெரி பை பீகோ வந்து ஆர்டினோட ப்ரோக்ராம் பண்ணுறது இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் தேவைங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ராஸ்பெரி பை பீகோவில் ஆர்டினோ ஐடியை வச்சு உங்களுக்கு கோட் அப்லோட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ரெண்டு காம்பனண்ட். ஒன்று உங்களோட ராஸ்பெரி பை பீகோ டெவலப்மெண்ட் போர்டும், இன்னொன்று இந்த மாதிரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிளும். இப்போ இன்ஸ்டலேஷன் ப்ராசஸாக அந்த பேக்கேஜை வந்து எப்படி ஆர்டினோ ஐடிக்குள்ளே போடுறதுங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். பேசிக்லி இப்போ உங்களோட ஒரு டிஃபால்ட் ப்ரௌசருக்குள்ளே போய் சர்ச் கிட்ஹப்னு போட்டுட்டு ஏர்ல் ஃபில் ஹவுசர், அதாவது ஏர்ல் ஃபில் ஹவர் அப்படிங்கிறது தான் அவரோட பேர். இவர் தான் அந்த பேக்கேஜை வந்து டெவலப் பண்ணார். ஆர்டினோ ஐடி கம்பேட்டபிளாக இருக்கிற அந்த பேக்கேஜை வந்து டெவலப் பண்ணுறது இவர் தான். ஸோ அதை என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டினோ பீகோ அப்படின்ட்டு இருக்கும். இவர் தான் ஏர்ல் எஃப் ஃபில்ஹாவர். இவர் தான் அந்த பேக்கேஜ் டெவலப் பண்ணது. ஸோ இவரோட கிட்டப் ரெபாசிட்டரியில் தான் நம்ம இப்போது போய் அதோட பீகோ கோர் அப்படிங்கிறது டவுன்லோட் பண்ண போகிறோம். அதாவது பேசிக்லி ஒரு காப்பி பேஸ்ட் ப்ரொசீஜர் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவரோட எல்லா டாக்குமெண்டேஷனும், எல்லா கோட்ஸ், லைப்ரரிஸ், பேக்கேஜஸ் எல்லாமே இங்கே போட்டிருப்பாரு. இப்போது நீங்கள் கீழே போகணும். ஆர்டினோ பீகோ அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து அவரோட டாக்குமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணியிருப்பாரு. அதில் உங்களுக்கு இன்னுமே நிறைய டீட்டெயில்டாக நிறைய விஷயம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இப்போ இதோட சப்போர்ட்டட் போர்ட்ஸ் என்னென்னு பாருங்கள். ராஸ்பெரி பை பீகோ, பீகோ டபிள்யூ, பீகோ 2, பீகோ 2W. ஸோ இதே மாதிரி நிறைய தேர்ட் பார்ட்டி போர்ட்ஸ், RP2040 பேஸ்டான தேர்ட் பார்ட்டி போர்ட்ஸும் இது சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து ஒரு இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிற ஒரு பார்ட் பார்க்க முடியும். இந்த இன்ஸ்டாலேஷன் பார்ட்டில் அங்கேயே கொடுத்துருப்பாங்க எல்லா ப்ரொசீஜரும். ஸோ பேசிக்லி நம்ம இப்போ அதை ஃபாலோ பண்ணலாம். இங்கே வந்து நான் இந்த லிங்க்கை வந்து நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆர்டினோ ஐடியவும் பூட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஃபைல் அப்படிங்கிற இந்த செக்ஷனுக்கு போய் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்ட்டு இருக்கும். இந்த ப்ரிஃபரன்சஸ் செக்ஷனில் கீழே பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் போர்ட் மேனேஜர்ஸ் யூஆர்எல் அப்படிங்கிற ஒரு சர்ச் பாரோ இல்லைன்னா ஒரு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அங்கே வந்து உங்களோட அந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அதை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை வந்து பேஸ்ட் பண்ணலன்னா பேஸ்ட் பண்ணிவிட்டு, அதுவும் பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஆல்ரெடி நீங்கள் வேறு ஏதாவது போர்டு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ESP32ஓ ESP8266 யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட போர்ட் பேக்கேஜ் இங்கே இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு கமா ஆட் பண்ணிவிட்டு, அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கமா இருக்கும். அந்த கமாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த லிங்கை பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் இந்த பேக்கேஜ் ஒர்க் ஆகும். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் திஸ். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த போர்டை வந்து கண்டுபிடிக்கிறதுங்கிறது எப்படின்னா, யூ ஷுட் கோ டு டூல் செக்ஷன். டூல்ஸுக்கு போயிட்டு நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் மறுபடியும் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ டூல் செக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா இங்கே ராஸ்பெரி பை பீகோன்னு செலக்ட் ஆகிருக்கும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி பை பீகோ RP2040, RP2350 அப்படிங்கிற ராஸ்பெரி பையோட மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் பற்றி போட்டிருப்பாங்க. அதில் உங்களோட போர்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்லி இவ்வளோ போர்டுமே சப்போர்ட் ஆகும். இந்த ப்ரொசீஜர் வந்து இந்த எல்லா போர்டுக்குமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ராஸ்பெரி பை பீகோவை நான் மறுபடியும் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு காம்போர்ட்டையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. காம்போர்ட் வந்து COM9ல் செலக்ட் ஆயிருக்கு எனக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கோடை வந்து இது வந்து பேசிக்லி பிளிங்க் கோட். இந்த பிளிங்க் கோட் வந்து பேசிக்லி எல்இடி பில்டின் எல்இடியை வந்து ஹை அண்ட் லோ 1 செகண்டுக்கு ஹை அண்ட் லோ பண்ணும்.
அதாவது ஆன் அண்ட் ஆஃப். இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இங்கே கம்பைல் ஆகிட்டுருக்கு. இது ஆகிறதுக்கு ஒரு மினிமம் 1 மினிட் ஆச்சு ஆகும். ஸோ அப்லோடிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க. ஓகே, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்இடி பிளிங்க் ஆகுதுங்க. நான் அப்லோட் பண்ண பிளிங்க் கோட் உங்களுக்கு இங்கே ஒர்க் ஆகிறது தெரியும். ராஸ்பெரி பை பிக்கோவில் இருக்கிற இன்பில்ட் எல்இடி வந்து 1 செகண்டுக்கு ஒருக்க ஆன் ஆஃப் ஆகுது. ஸோ பேசிக்லி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு கோடை வந்து ராஸ்பெரி பை பிக்கோவில் ஆர்டினோ வழியாக நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு கிராப்பர்சாஃப்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய கண்டென்ட்டோட திரும்பி வரேன். பாய்.